ஹலோ மீனா. ஹலோ ரவி. பாபுவோட பர்த்டே பார்ட்டிக்கு நீ வரலையா? ஆமா, நானும் வரேன். பின்ன ஏன் பார்ட்டிக்கு நீ இன்னும் தயாராகல? தயாராவதா? நான் தயாரா தான் இருக்கேன். பாரு, என் ட்ரெஸ் எவ்வளவு நல்லா இருக்கு. என்ன இந்த ட்ரெஸ்ஸை பார்ட்டிக்கு போட்டுட்டு வர போற? ஏன் என் ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலையா? இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, போட்டுக்க. உன்கிட்ட வேற நல்ல ட்ரெஸ் எதுவும் இல்ல? வேற ட்ரெஸ்ஸா? ஆமா, வேற நல்ல கலர்ல, சிவப்பு இல்லனா சிவப்பா? சிவப்புலயும் என்கிட்ட ட்ரெஸ் இருக்கு. இரு, நான் போய் இப்ப மாத்திட்டு வரேன். நான் உன்னை பார்ட்டியில சந்திக்கிறேன் மீனா. சரி, நான் வரேன், போ. ஹலோ மீனா. என்ன கோபால், நீயும் பார்ட்டிக்கு வரியா எங்களோட? நானும் வரேன். அங்க கேக் கொடுப்பாங்க சாப்பிட. நான் அங்க போகிறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்கேன். காலையிலேருந்து அதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் பார்ட்டிக்காக தான் தயாராகிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு கோபால்? உன் ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்கு, ஆனால் அந்த நிறம் எனக்கு பிடிக்கல. சிவப்பு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. நீலும் இல்லை பச்சை கலரில் நீ ட்ரெஸ் போட்டா உனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீலமா? நீல கலர்ல என்கிட்ட ட்ரெஸ் இருக்கு. ஆனா ரவி வந்து சரி, பரவாயில்ல, நீ சொல்றது சரியா தான் இருக்கும். இரு, நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். சரி மீனா, சீக்கிரம் வந்துரு. நான் உன்னை பார்ட்டியில பார்க்குறேன். உன்னோட பங்கு கேட்க நான் உனக்காக எடுத்து வைக்கிறேன். சரி, நீ கிளம்பு, நான் பார்ட்டியில சந்திக்கிறேன். ஹலோ ஷீலா. ஹலோ மீனா. வாவ், உன்னுடைய Dress ரொம்ப அழகா இருக்கு. நன்றி ஷீலா. நான் இதை பிறந்தநாள் பார்ட்டிக்காக போட்டுக்கிட்டேன். என்ன சொல்ற நீ? இந்த ட்ரெஸ்ஸா பார்ட்டிக்கு போட்டுட்டு வர போற? ஆனா இப்போதான் நீ ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்ன. ஆமா, ஆனா இது வெறும் பர்த்டே பார்ட்டி தானே. இந்த உடை அழுக்காயிடுச்சுன்னா வேற ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு எடுத்து வைக்கலாம்ல. என் உடைய பாரு, எவ்வளோ எளிமையா இருக்கு. ஓ, அப்படியா? நீ சொன்னா சரியா தான் இருக்கும். இரு, நான் போய் மாத்திட்டு வரேன். சரி, நேரத்துக்கு வந்துரு மீனா. ஏ மீனா, நீ ஏன் பார்ட்டிக்கு வரல? என்ன, பார்ட்டி முடிஞ்சு போச்சா? என்ன ஷீலா? மீனா, பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நீ வருவேன்னு ரொம்ப நேரமா எதிர்பார்த்தோம். அப்புறம் உன்னோட கேக்க கோபாலுக்கு கொடுத்துட்டோம். நான் பார்ட்டிக்கு வர ஆவலா இருந்தேன். அதுக்காக தான் நான் தயாராயிட்டு இருந்தேன். அழாத மீனா, இப்ப நீ ஏன் அழற? அழாத மீனா, அழறத நிறுத்து. ஆமா, பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கெல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். உனக்காக காத்துக்கிட்டு இருந்துட்டு உன்னோட கேக்க நான் சாப்பிட்டேன். வாயு மாமா தான் இப்ப சந்தோஷப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். சரி, அவரை கூப்பிடுவோம். வாயு, தயவு செஞ்சு வாங்களே, உங்க உதவி எங்களுக்கு தேவை. ஹலோ நண்பர்களே. ஹேய், எல்லாரும் இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மீனா, உன் ட்ரெஸ் இவ்வளவு நல்லா இருக்கு, ஆனா நீ ஏன் சோகமா இருக்க? பாபுவோட பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாதனால வருத்தமா இருக்கா. நான் பார்ட்டிக்காக தயாராயிட்டு இருந்தேன். 4 தடவை ட்ரெஸ் மாத்தினேன். அதனால தாமதம் ஆயிடுச்சு. 4 தடவையா? ஆனா நீ ஏன் அத்தனை தடவை மாத்துன? ஏன்னா எல்லாரும் மாத்த சொன்னாங்க. முதல்ல ரவி என்ன சிவப்பு ட்ரெஸ் போட சொன்னான். நான் சிவப்பு ட்ரெஸ் போட்டது கோபாலுக்கு பிடிக்கல. அதனால அதை மாத்திட்டு நீல ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். ஷீலா அதை பார்த்துட்டு அது அழுக்காயிடுன்னு மாத்த சொன்னான். அதனால திரும்ப நான் மாத்தினேன். பார்ட்டிக்கு போறதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. அப்படியா? அதனால தான் நீ பாபுவோட பர்த்டே பார்ட்டிக்கு போலையா? இல்ல. வாயு, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நல்லது. சரி எது தவறு எதுன்னு அவ்வளோ சுலபமா சொல்லிட முடியாது. என்னோட நண்பன் ஜோதிக்கு என்ன நடந்ததுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். உங்க நண்பன் ஜோதிக்கு என்னாச்சு வாயு? மீனா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன், நாங்க கேட்க ஆவலா இருக்கோம். ஆமா, எங்க எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். என் நண்பனோட
கதையை இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. அவன் ஒரு கழுதையை வளர்த்துக்கிட்டு வந்தான். தன்னோட மகன் ராஜு கூட ஒரு சின்ன கிராமத்துல வசிச்சுக்கிட்டு இருந்தான். ராஜு, தயாராயிட்டியாப்பா? தயாரா இருக்கேன்பா. கழுதையை கூட்டிக்கிட்டு நாம சந்தைக்கு உடனே புறப்படணும், இல்லைன்னா ரொம்ப தாமதமாயிடும். நீங்க சொன்னபடியே செய்றேன். நீங்க 3 பேருமே கழுதிங்களா என்ன? நீ என்ன சொல்ற? நான் ஏன் கேட்டேன்னா, உங்கள ஒருத்தர் கூட கழுத மேல உட்காரலையே. சவாரி செய்ய முடியலன்னா கழுதையை ஏன் கூட கூட்டிட்டு போனோம்? ஆச்சரியமா இருக்கு. நானும் இதே விஷயத்தை தான் நினைச்சேன். நீ கழுத்து மேல ஏறிக்க ராஜு. பாத்தீங்களா, அந்த பையன் சரியான சோம்பேறியா இருப்பான் போல இருக்கு. அப்பாவை வெயில நடக்க விட்டுட்டு இவன் கழுத மேல ஏறி போறான். ஆமா, யாருக்கு தெரியும், அவங்க அப்பா அவனை நல்ல முறையில வளர்க்கல போல. என் பையனோட மதிப்பு என்னன்னு இவங்களுக்கு என்ன தெரியும்? அப்பா, மத்தவங்க நம்மள எதெல்லாம் செய்ய சொல்றாங்களோ அது எல்லாமே நம்ம செய்யணுமா என்ன? நாம அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும். அந்த ஆளை பாருங்க, தன்னோட சுயநலத்துக்காக சின்ன பையனை வெயில நடக்க விட்டுட்டு தான் மட்டும் கழுத மேல சுகமா உட்காந்துட்டு வர்றாரு. பாவம், அந்த பையன் எவ்வளோ களைச்சு போயிருக்கான். அந்த ஆளு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. என்ன அநியாயம்! நீ ரொம்ப களைப்பா இருக்கப்பா. நீயும் என் பின்னாடி உட்கார்ந்து சவாரி செய்யலாம்ல? பெரியவரே, எதுக்காக எங்களை நிறுத்துனீங்க? உன் முகத்தை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆச்சரியமே இல்லை, உன் முகத்துல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. வெக்கமா? நீங்க 2 பேருமே அந்த கழுது மேல உட்காந்துக்கிட்டு வர்றீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் யாரால புத்தி சொல்ல முடியும்? பாவம் அந்த கழுதை. மிருகங்களும் ஒரு ஜீவராசின்னு ஏன் மனுஷங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த பெரியவருக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நான் என் மகனை எப்படி பாத்துக்கிறேனோ அதே மாதிரிதான் என் கழுதையையும் பாத்துக்கிறேன். கழுதை ஒரு ஜீவராசின்னு யார் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. என் கழுதை இப்ப களைப்பா இருக்கு, அதுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ராஜு, கழுதையோட கால்களை இந்த கட்டையில கட்டலாம், வா. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ப்பா? வேற என்ன செய்ய முடியும்? இந்த கழுதையை நாம இப்ப தோள்கள்ல தூக்கிட்டு போலாம், வா. பெரியவர் சொன்னது சரி, கழுதையும் ஒரு ஜீவராசி தானே. அட கடவுளே, நான் என்ன பண்ணிட்டேன்? என் கழுதை
என் கழுத போச்சு. நீங்க 3 பேரும் கழுதைங்க போல இருக்கு. நான் ஏன் கேட்டேன்னா நீங்க ஒருத்தர் கூட அந்த கழுதை மேல உட்காரலையே. ஏறி சவாரி செய்ய முடியலன்னா அப்படியே அந்த கழுதைய கூட்டிட்டு போறீங்க. முழு கதையும் கேட்ட உடனே என்னால சிரிப்பை அடக்கவே முடியல. அது சரி, உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா? ஆமா வாயு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வாயு, ஜோதி அவங்க எல்லாரும் சொன்னதை கேட்காம இருந்திருந்தா அந்த கழுதை தண்ணிக்குள்ள விழாம இருந்திருக்கும்ல. அப்படி இல்ல, அவன் ரொம்ப நல்லவன். அவன் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நினைச்சான். ஆனா நீங்க பார்த்தது போல அவனால யாரையும் சந்தோஷப்படுத்த முடியல. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்பதான் எனக்கு புரியுது. நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். அதனாலதான் என்னால பார்ட்டில கலந்துக்க முடியல. அதனால உன்னோட கேக்கும் போயிடுச்சு. வாயு மாமா, உங்க கதை ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி வாயு, நீங்க சொன்ன கதை நல்லா இருந்தது. எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுல நான் ஒரு பாடமும் கத்துக்கிட்டேன். நன்றி வாயு. உங்களை சந்தோஷப்படுத்த நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி நண்பர்களே, புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் புறப்பட்டுமா? பாய் பாய். பை 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 வாயு.